தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகத்திற்கும் ஆந்திராவிற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வரும் நிலையில் தமிழகத்தில் இயங்கி வரும் நிறுவனங்களை கவர ஆந்திர அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. இதன் ஒரு பகுதியாக வரும் 11ஆம் தேதி சென்னையிலும் 12ஆம் தேதி கோவையிலும் முதலீட்டாளர்கள் சந்திப்பு கூட்டங்களை ஆந்திர அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதில் பங்கேற்குமாறு தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபர்களை கவர ஆந்திர அரசு பல்வேறு தாராள சலுகைகளை அள்ளி வீசுகிறது. மிக குறைந்த விலையில் தொழில்கூடங்களுக்கான நிலம், மின்சார வரியிலிருந்து முழு விலக்கு, பத்திரப்பதிவு கட்டண விலக்கு, கேபிட்டல் சப்சிடி எனப்படும் கணிசமான மூலதன மானியம் போன்ற பல சலுகைகளை வழங்கி தமிழக தொழிலதிபர்களை ஈர்க்க ஆந்திரா முயல்கிறது. அதே வேளையில் இக்கூட்டத்தில் தமிழக தொழில்துறையினர் பங்கேற்க கூடாது என அதிகாரிகள் மூலம் தமிழக அரசு ரகசிய வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல்கள் பரவின. எனினும் அத்தகைய ரகசிய அறிவிப்புகள் அல்லது தடைகள் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என தமிழக தொழில்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். முதலீடுகளை ஈர்ப்பதில் வரி சலுகைகளுடன் உள்கட்டமைப்பு வசதிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆந்திர அரசு தனது மாநிலம் முழுவதும் புதிய துறைமுகங்கள் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்தியுள்ளது. குறிப்பாக விசாகப்பட்டினத்தில் உள்ள கங்காவரம் துறைமுகத்தை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மாறாக தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்க திட்டம் இன்னும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் தமிழகம் பின்தங்கி விடுகிறதோ என்ற கவலையை தொழில்துறையினர் எழுப்புகின்றனர். மறுபுறம் சென்னைக்கு அருகில் 1000 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அம்பத்தூர் தொழில்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்காக நில ஒதுக்கீடுகளை விரைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு உள்ளது. இதுகுறித்து பேசிய தமிழக தொழில் முனைவோர்கள், வரி சலுகைகள் மட்டுமல்லாமல் சிறந்த உள்கட்டமைப்பும் தடையற்ற அனுமதி நடைமுறைகளும் எங்கு கிடைக்கிறதோ அங்குதான் முதலீடுகள் இயல்பாக செல்லும். ஆந்திராவுக்கு இணையான சலுகைகளையும் உள்கட்டமைப்பு ஆதரவையும் தமிழக அரசும் இங்கு வழங்க வேண்டும். இங்கு முறையான வசதிகள் கிடைக்கும் பட்சத்தில் எந்த ஒரு நிறுவனமும் பிற மாநிலங்களை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று குறிப்பிட்டுள்ளனர். அண்டை மாநிலங்களின் போட்டியை எதிர்கொள்ள வெறும் விளக்கங்களோடு நிறுத்தாமல் தொழில்துறையினரின் கோரிக்கைகளை ஏற்று சலுகைகளையும் உள்கட்டமைப்பையும் தமிழக அரசு உயர்த்துமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.